அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். என் பேர் சுஹா. நான் வவுனியா அலிக்பால் மகா வித்யாலயத்தில் கலைப்பிரிவில் கல்வி கற்றினேன். என் ரிசல்ட்ஸ் 3A தமிழ் ஜியோகிரஃபி ஹிஸ்ட்ரி ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 12. எனக்கு இந்த கலைப்பீடத்தில் இப்படி படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களோட பாடசாலையில் ஆசிரியர்கள் நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுலேயும் அதிபர் அவர் நல்ல ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறாரு. ஏன்னா இந்த பாடசாலையில் எங்களோட பேச்சில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்போண்டு அவர் நம்பினதால் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக வழங்கினார். அதே மாதிரி எங்களோட பாடசாலையில் இருக்கிற தமிழ் பாட ஆசிரியர், எனக்கு படித்த தமிழ் பாட ஆசிரியர் இம்சி ஆசிரியர், அவங்க நிறைய புத்தகங்கள் லைப்ரரியிலேருந்து எல்லா அட்வைஸுமே எங்களுக்கு பண்ணுவாங்க. அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு நல்லா வரணுன்றதுக்காகவும் நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்காகவும். அதே மாதிரி சிஃபானா டீச்சர் ஜோக்ரவி படிச்சிருந்தாங்க, அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. மற்றது ஹிஸ்ட்ரி பாடம் வசந்தன் சார், அவரும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் படிச்சு தரதுக்கு மேலே நிறைய அட்வைஸை வழங்குவாங்க, நம்ம இன்னும் மேலே படிக்கணுன்றதுக்காக. அவர் தான் எங்கள்ட வெளியே இருக்கிற கலைப்பீடத்தில் எங்களுக்கும் படித்து தந்தார். மற்றது எங்களுக்கு பாடசாலை தவிர்த்து நான் ஒரே ஒரு டியூட்டரிக்கு கிளாஸ் போனேன். அங்கேயும் அவங்க கோடி சார் தமிழ் பாடம் திருவரங்கன் சார், வசந்தன் சார் அங்கேயும் படித்து தந்தார். இவங்களோட ஹெல்ப் மட்டும் இல்லாமல் எங்களோட குடும்பத்தில் நான் மூத்த மகள், அதால் எங்களோட அப்பா நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறார். அவர் ஒரு ஆஃபீஸில் கிளாக்காக வேலை செய்கிறார். அவர் சம்பளம் போதாது, அவர் கூலி வேலையும் தோட்டம் செய்கிறார். நான் எங்களோட சூடுவந்தப்புல இருந்து நான் பஸ்ஸில் தான் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் வருவேன், போகிறதும் நைட் ஆகும் பின்னாடி கிளாஸ் முடிஞ்சு. இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேயும் நம்ம அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம். இருந்தாலும் இதுவுமே ரொம்ப சந்தோஷம் தான். எங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இது ஒரு நல்ல பெருமையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது இறைவன்ட அருள். அது நம்ம கஷ்டப்பட்டு படித்ததுக்கு மேலால் இறைவன்ட அருளால் இது நடந்திருக்கு. நிலவியமாக எங்களோட பாடசாலையில் இத்தனை வருஷ காலத்துக்கு பிறகு ஒரு நல்ல ரிசல்ட்ஸை எங்களை எல்லா மாணவர்களும் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நாங்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மற்றது எல்லோரும் அவங்களோட அம்மா அப்பாக்காகவும் அவங்களோட ஃப்யூச்சரை நினச்சி நல்லா படிக்கணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.